லஞ்ச் பாக்ஸ்க்கும் பர்ஃபெக்டா வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான வெண்டைக்காய் சாதம் தாங்க செய்ய போகிறோம். இது ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு வித்யாஸ் ரெசிபி டெய்லி. முதல்ல கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 8லேருந்து 10 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. அதோட கை நிறைய கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர சாட்டே பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி சாட்டே பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. அதோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் காரத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஜீராத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகி வெந்திருக்கு. அடுத்து ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு வெண்டைக்காவையும் உள்ளே சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் மூடி வச்சிங்கன்னா அந்த வெண்டைக்காய் ஈஸியாக சீக்கிரமாக குக்காய் வெந்திருக்கும். அதோட இந்த மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ந்துருக்கும் வெண்டைக்காய் கூட. அடுத்து கடைசியாக நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாதத்தையும் உள்ளே சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் ஈஸியான இந்த வெண்டைக்காய் சாதம் டக்குன்னு ரெடியாச்சு பாருங்க. இப்போவே இந்த ரீலை சேவ் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். Until then, take care, tata, bye bye, see you in the next video.